வணக்கம். நம்ம இன்னைக்கு சூப்பரான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து நான் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். காரக்குழம்பு, கீரை இந்த மாதிரி குழம்பெல்லாம் வடகம் போட்டு தாளித்தோன்னா சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த வடகம் நான் வீட்லேயே பண்ணது. ஒரு சம்மருக்கும் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அடுத்த சம்மர் வர வரைக்கும் அது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த சம்மரில் போடும்போது நான் வடகம் ரெசிப்பியும் ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் ஆயிலில் நல்லா பொரியும் போது நல்ல மணமாக இருக்கும். கூடவே பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீனி போட்டிருக்கேன். வெங்காயம் பெதங்கிறதுக்கு கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி ஆயில்லையே அதை கொஞ்சம் வதக்க போகிறோம். இப்படி மிளகாத்தூளை ஆயிலில் நம்ம வதக்கும்போது குழம்போட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் ஆயிலை நல்லா வதக்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த மசாலாலேருந்து. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கை குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரித்து வச்சுருக்கிற இந்த கிழங்கை இந்த மசாலாவோடு ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா ஆயிலோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ் புளி, பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இப்போது இது சேப்பங்கிழங்கூட சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கூட சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு பொதுவாக நல்லா சுவையாக வர்றதுக்கு கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா சுவையாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டு கொடுக்கும். கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா குழம்புல ஊற்றின ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். ஸ்டேஜில் குழம்பு ரெடி ஆகிடும். சேப்பக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஒன்றா கலந்து வரத்துக்கு தான் நம்ம ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறோம். குழம்பு ரெடி ஆனாலும் கூட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை குழம்பு மேலே ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான காரக்குழம்பு தயார். ஸோ காரக்குழம்பு ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு. ஆயில் சேர்க்குறது, வெல்லம் போடுறது, இதெல்லாம் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.